முப்பரங்கோட்ட வழியாக வாரார்கள். அட்டதிக பாடல்கள் எல்லாம் முப்பரங்கோட்ட வழியாக வாரம் பொழுது வந்தான் பார்த்தார்கள். அட்டகாளி 8 பேர்களும் அம்மா துவாரக பாடல்கள் படித்த பாட்டானது ஆமோ அழகு மாறி காதிலே கேட்டது. ஆமோ ஏ தங்கைமார்களே, ஏ தங்கை ஆண்கள் வரக்கூடாது, ஆண்வாடை அடிக்க கூடாது என்று எழுதி போட்டுக்கமே. ஆமா ஆம்பளைய கூட்டம் என்ன, தலையில வேற குடம்படமா இருக்கு. இவங்க யாரு, எங்கிருந்து வராங்க என்று 8 பேரும் துவாரக பாடல்களை அழைத்து எவர்களே மூவர்களே வாருங்கோ, எவர்களே மூவர்களே வாருங்கோ, சுந்தரி சொல்லுவதை கேளுங்கோ, இங்கே கேளுங்கோ, எவர்களே மூவர்களே வாருங்கோ, வாருங்கோ போறீங்கோ, பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ, பகவானுக்கு மந்திர காலி சொல்லுறதை கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ, போறீங்கோ பகவானுக்கு மந்திர காலி சொல்லுறதை கேளுங்கோ. என்ன எல்லாரும் மிந்திக்கிட்டு போறீங்களா, எங்க போறீங்க? நாங்க பகவானுக்கு பால் குடம் சுமந்துட்டு வரோம். சாப்பிட்டியா? வரும்போது சாப்பிட்டேன். ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அருள் இல்லாமல் இருந்த போது ஆதி கையிலே அம்பிகை பார்வதாதேவி திருப்பால் கடல்ல தீர்த்தங்களை எடுத்து வர சொன்னார்கள். ஆமா, சிவனாருக்கு நாங்கள் தீர்த்தங்களை கொண்டு போறோம். பார்த்தா 8 பேரும் முப்பரங்கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்க. அதையும் தாண்டி வந்து நிக்கல. இந்த வந்தா பகவானுக்கு பால்படம் கொண்டு போறீங்களா? பாருங்கப்பா பக்தர்களே, பாருங்கப்பா பக்தர்களே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். புறத்து கோட்டைக்குள்ள பகவானிகள் இங்க இருக்க, பகவானோ அங்கோ, சிவனாலிங்க இங்க இருக்க, சிவனாரோ அங்கு உண்டோ, கடவுளிங்க இங்க இருக்க, கடவுளுமே அங்கே உண்டோ, ஆதிலிங்க இங்க இருக்க, ஆண்டவனோ அங்கே உண்டோ, ஆதிலிங்க இங்க இருக்க. சொல்லுங்கடா அத்தர்களே, சொல்லுங்கடா அத்தர்களே, சுகலிங்க இங்க உண்டோ,
மானத்தை புடுங்குதாளே